ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ரீனிகாஸ் ஹோம் ஐடியா. நான் உங்கள் சஞ்சய் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸுக்கு ஃபேவரட்டான லாலிபாப் தான். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு வீட்டிலே நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள், ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு சர்க்கரையை அதில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சர்க்கரை சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. ஸோ கையை விடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ ஓரளவுக்கு நுரைச்சி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதுக்கு ஒரு ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன், ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக அது பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கலரை நீங்கள் சேர்க்காமல் இருக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா நுரைச்சி வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லைம் ஜூஸ் கூட லைட்டாக ஊற்றிக்கலாம். அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போது இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கேரமலைஸ் ஆகிடுங்க. ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக விட்டு பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்டல் மாதிரி ஆகிடுச்சுன்னா உங்கள் கேரமல் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரப்பர் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த ரப்பர் மோல்டில் நம்ம ரெடி பண்ண அந்த கேரமல் சிரப்பை வந்து ஊற்றிடலாம், லாலிபாப் சிரப். ஸோ ரப்பர் மோல்டில் தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ரப்பர் மோல்டு இல்லைன்னா கூட நீங்கள் பிளாஸ்டிக் கவரை வச்சு கூட பண்ணிக்கலாம். அதையும் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம இது செட் ஆகிறதுக்கு முன்னாடியே டூத் பிக் அதில் சொருவிடலாம். உங்கள்கிட்ட வந்து லாலிபாப் ஸ்டிக் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா நம்ம அந்த குச்சி அதில் சொருவிடலாம். இப்போது பிளாஸ்டிக் கவரில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நார்மலாக பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல, ஸ்டிக்கை மட்டும் வச்சுடுங்க. இப்போது இந்த லாலிபாப் சிரப்பை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கேரமல், அதை வந்து அதில் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சிட்டே இருக்கும்போது நீங்கள் செஞ்ச கேரமல் சிரப்பு செட் ஆகி சில டைம் வந்து நல்லா ஹார்டாகிடும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திருப்பியும் நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பியும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ அது வந்து நல்லா சிரப் மாதிரி ரெடி ஆகிடும். அப்புறம் திருப்பியும் நீங்கள் வந்து இந்த கவரில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச லாலிபாப்பை டீமோல்டு பண்ணிடலாம். டீமோல்டு பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குங்க லாலிபாப்லாம். என்கிட்ட அந்த லாலிபாப் மோல்டு இல்லை, இது வந்து நார்மல் சாக்லேட் மோல்டு. நீங்கள் லாலிபாப் மோல்டுன்னு கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கவரில் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கவரில் ஊற்றினதும் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு ஹார்ட் ஷேப், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸஸான அந்த போர்ஷன்லாம் நீங்கள் உடச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம சுலபமாக செஞ்ச வீட்டிலே செய்யக்கூடிய லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லாலிபாப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த லாலிபாப்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் செஞ்ச ரெசிபீஸ் மற்றும் கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து என் மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா வரக்கூடிய வாரங்களில் நான் அதை தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.